இந்தியாவுக்காக ஏஷியாவில் போய் ஓட்டினேன். ஒரு வாட்டி நான் ரேஸ் வின் பண்ணி இந்தியா ஃப்ளாகை பிடிச்சி காட்டணுன்ட்டு. டேர்னிங்கை வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடில் டேர்ன் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 170 180 இருக்கும் பிரதர். எக்ஸிட் என்ட்ரி வந்து 180 200. அஜித்குமார் சார் போய் ஓட்டி இப்போ பயங்கர ஃபெமிலியர் ஆகியிருக்காரு. இப்போ அவர் போனதுனால இன்னும் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவில் இன்னும் ரேசிங் கொஞ்சம் நல்லா, பட் அவரோட வயசுக்கு இந்த வயசில் போயிட்டு அவர் அங்கே போய் அவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். ஆமாம் பிரதர், இப்போ அவர் வந்து ஒரு நடிகர்ன்றதுனால அவர் தெரிகிறாரு. இப்போ நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், ஒரு நார்மல் பர்சன், அவ்வளோதான். நம்ம ஒரு நார்மல் பர்சனு, அவர் அந்த மாதிரி நார்மல் பர்சன் கிடையாது. ஸோ உங்கள் ஹெல்மெட் பார்த்துருந்தேன், அதில் நிறைய ஹெல்மெட்டில் வந்து முருகரோட வேல் ஆகட்டும் இல்லை முருகரே இருந்திருப்பார். ஸோ எவ்ரி டியூஸ்டே கோயில் போயிடுவீங்களோ? எவ்ரி டியூஸ்டே நான் வந்து கண்டிப்பாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் பேசாமல் ஐபிஎல் கிரிக்கெட் ஆடி இருந்தேன்னா நான் எங்கேயோ போயிருக்கலாம். இதில் போட்ட எஃபெக்ட் நான் தான் 3 டைம் நேஷனல் சாம்பியன் வின் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன ஒரு ரெகக்னேஷன் எதுவும் கிடைச்சதில்லை. ஸ்போர்ட்டுக்கு என்ன அந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்கல. இந்தியன் கவர்மெண்ட் வந்து வேல்யூ கொடுக்கல நம்ம ஸ்போர்ட்டுக்கு. ரோட்டில் ஓட்டுறது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது உங்களுக்கும் டேஞ்சரு, உங்கள் ஃபேமிலிக்கும் டேஞ்சர். உங்களுக்கு கூட ஆப்போசிட்டில் வரவங்க ரொம்ப பாதிக்கப்படுறான். உங்களால் ஆப்போசிட்டில் வரவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறான். வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ 3 டைம்ஸ் வந்து இந்தியா நேஷ்னல் சாம்பியன் நீங்கள், மோட்டார் சைக்கிள் ப்ரொஃபஷ்னல் மோட்டார் சைக்கிள் ரேசர். ஸோ சொல்லுங்களேன், இந்த ஜேர்னி எப்போது ஸ்டார்ட் ஆச்சு? அண்டு ஸ்போர்ட்ஸில் நிறைய பேருக்கு யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போதே எல்லாருக்குமே வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் வரும். பட் இந்த மோட்டார் சைக்கிள் ரேசிங்கில் போகலாம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? சின்ன வயசுலேருந்தே இந்த பைக் ரேஸை பார்த்து நமக்கு அது மேலே ஒரு நல்ல ஒரு ஆசை. அதை பார்த்தா நம்ம அது மாதிரி ஆடணுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலிங் லைஃப்பில் ஒரு பைக் R15 அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து எம்மாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பைக் ஒன்று நான் வாங்கியிருந்தேன். ஓகே. ஸோ அந்த பைக்கோட கஸ்டமர்ஸுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து இந்த மாதிரி ட்ராக்கில் ஒரு ஈவெண்ட் இருக்குது, வாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் அந்த ட்ராக்கில் போய் பார்க்கும்போது அந்த வண்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணும்போதே நான் ரேஸில் வின் பண்ணேன் அந்த ரேஸில். ஸோ அதுக்கப்புறம் இதில் எப்படி நம்ம ப்ரொஃபஷ்னலாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தது தான் இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னல் பைக் ரேஸில். ஓகே, அப்போது நீங்கள் ஜெயிச்சது தான் இப்போது அந்த புஷ்ன்றி அந்த அதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுதான் என்னை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து இப்போ விட்டுருக்கு. பைக் ரேசிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும், இல்லை அங்கே கிடைக்கக்கூடிய ஓப்பனிங்ஸ் ஆகட்டும், அது நம்ம சென்னையில் இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இல்லை உண்மை, நீங்கள் சொல்கிறது 100% உண்மை தான். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது என்னோடய ஃபேமிலிக்கு தெரியாது. ஓகே. நான் ஒரு சும்மா ஒரு ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என் பைக்கில் போயிட்டு நான் அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி ஆக்சுவலாக தினகரனில் பேப்பர் அப்போ நியூஸில் வந்து என்னோட ஃபோட்டோ போட்டு பேப்பர் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா பார்த்து அடுத்த நாள் நியூஸில் பார்த்து ரொம்ப ஹாப்பியானாரு. ஓகே. ஸோ திட்டினாங்க ஒரு விஷயம் ஹாப்பி. நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக போயிட்டோம். இப்போ நம்ம ரோட்டில் வந்து வேகமாக ஓட்டி எது ஆக்ஷன் பண்ணி அடுத்தவங்களுக்கு இடம் இல்லாமல் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக போயிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் எனக்கு ரேசிங்க்கு. ஓகே. ஆக்சுவலாக பின்னாடி பார்த்தாலே தெரியுது அவ்வளோ ட்ராஃபிஸ் இருக்குது. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? 2011 ப்ரொஃபஷனலாக ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயரே நான் நேஷனல் சாம்பியன் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் இயரே நேஷனல் சாம்பியன். ஓகே. 2011 என்ட்ரான ஃபர்ஸ்ட் இயரே சாம்பியன். அப்புறம் 2012 சாம்பியன், 13 14 அப்படியே இயர் 16 வரைக்கும் அப்படியே கண்டினியூவாக சாம்பியன். ஹேட்ரிக் மட்டும் இல்லை, 2 ஹேட்ரிக். ஆமாம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷனலில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் 1 மேக் சாம்பியன்ஷிப் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பைக் தான். டிவிஎஸ் பைக் ஒரு 15 பைக் ஓடும். இப்போ நான் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா யமஹா, டிவிஎஸ், ஹோண்டா இது மாதிரி மிக்ஸ்டாக ஓடுறது நேஷனல் சாம்பியன்ஷிப். ஸோ அது மாதிரி 2 கேட்டகரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா நான் வந்து யமஹாவில் வின் பண்ணிட்டேன், நேஷனல் வின் பண்ணேன். 2 சாம்பியன்ஷிப் ஒரே வருஷம் வின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மேனுஃபேக்சரில் வின் பண்ணேன், அப்புறம் ஹோண்டாவில் வின் பண்ணேன், அதுக்கப்புறம் யமஹாவில் வின் பண்ணேன், அதுக்கப்புறம் நேஷனல் சாம்பியன்ஷிப். அப்படி அவ்வளோதான். அதுக்கு மேலே 1 மேக்கில் வின் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் 1 மேக் விட்டு ஃபுல் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு 14 இயர்ஸ்
ஸோ இந்த 14 இயர்ஸ் ஜேர்னி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன? அண்ட் வந்து அட் பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்டில், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேமாக இருக்காங்க. இப்போ எனக்கே வந்து எனக்கு பார்க்கும்போது மதன்குமார் இவ்வளோ பண்ணியிருக்காரு, பட் இவர் யாருன்றது வெளியே தெரியவே இல்லையே, நம்ம ஊர் பையன் அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஸோ அந்த வருத்தம் உங்களுக்கு இருந்தது? எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது. ஓகே. பிகாஸ் ஏன் அது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்போர்ட் அந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு. இதே வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் அதை கொடுக்க மாட்டேன்றாங்க. அது ஏன்னு தெரியல. அது மீடியா சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, ஒன்லி அது என்னன்னு தெரில. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ அஜித்குமார் சார் போய் ஓட்டி இப்போ பயங்கர ஃபெமிலியர் ஆக்கியிருக்காரு. ரேசிங் இருக்குது அப்படின்றது. அவர் ஆக்சுவலாக ரேசர் சும்மா சொல்லுவாங்க ரேசர்ன்ட்டு. பட் வந்து இப்போ அவர் போனதுனால இன்னும் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவில் இன்னும் ரேசிங் கொஞ்சம் நல்லா ஸ்பான்சர்ஸ் இதெல்லாமே நல்லாயிருக்கும். இப்போது ஸ்போர்ட்ஸ்னால் அது ஸ்போர்ட்ஸ் தான், பட் அது பிரிக்கிறாங்க இல்லையா? இது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபுல்லாக பணக்காரங்க மட்டுமே விளையாடக்கூடிய ஸ்போர்ட்ஸ், பணக்காரங்க மட்டுமே விளையாடக்கூடிய ஸ்போர்ட்ஸ்ன்னு பிரிக்கிறாங்க. ஸோ இதிலலாம் நம்மலாம் போனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸ்டார்டிங்லே. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போ உள்ள ஸ்போர்ட் வந்து பணக்கார ஸ்போர்ட்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து நிறைய புதுசாக வர்றவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ புது அகாடமி இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அகாடமியில் அட்டன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கணும். அதுக்கு மினிமம் வந்து 10,000 to 12,000 தான். ஸோ அவங்க எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பைக் கொடுத்துருவாங்க, ஷூட் கொடுத்துருவாங்க. நீங்கள் வரும்போது ஹெல்மெட்டு க்ளோமெண்ட் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் அந்த அகாடமியில் level 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நேஷனல் சாம்பியன்ஷிப் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் சாம்பியன்ஷிப் இருக்கும். இப்போ டிவிஎஸ், ஹோண்டா, யமகா அது மாதிரி வந்து அவங்க பைக் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அது மினிமம் என்ட்ரி தான். 5,000 6,000 என்ட்ரி இருக்கும். ப்ராப்பரான ஒரு ஹெல்மெட்டு, ப்ராப்பரான ஒரு க்ளவ் நீங்கள் ஓனாக வச்சுக்கிட்டிங்கன்னா மீதி எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. பூட்டு, ஷூட்டு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து அப்போ நாங்கள் ஓட்டும்போது இருந்ததை விட இப்போ வந்து பயங்கரமாக டெவலப் தான் இருக்குது. ஸோ வர யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இந்த ரோட்டில் ஓட்டிட்டு தெரியாமல் இந்த மாதிரி ட்ராக்கில் வந்து ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நேம் கிடைக்கும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது யங்ஸ்டருக்கு. இப்போ இருக்க ரோட்டில் ஓட்டாமல் இங்கே ட்ராக்கில் வந்து ஓட்டினாங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் மட்டும்தான் ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது அப்பத்துலேருந்து பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்குமே அது இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா கிரிக்கெட் பார்க்குற அளவுக்கு மற்ற ஸ்போர்ட்டை இங்கே எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டு சைடில் இருந்து இல்லை நீங்கள் வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆஸ் ஏ ஸ்போர்ட்ஸ் மேனாக அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையில எனக்கும் அது வருத்தம் தான். பட் நமக்கு அந்தளவுக்கு ரெகனைஸ் கிடைக்கல. பட் எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்லா கிடைக்கின்ற ஒரு இது நம்பிக்கை இருக்குது. அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம ஸ்போர்ட்ஸும் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஃபீலில் இருக்கும். இப்போ நான் தான் சொன்னேன்ல, இப்போ அஜித்குமார் சார் அந்த ரேசிங்கில் இது பண்ணதுனால கொஞ்சம் நம்ம இந்தியாவில் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு ஃபெமிலியரான ரீச்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இப்போ. அண்ட் நீங்கள் இப்போ நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு பேசும்போது எனக்கு இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு ஒன்று தோணுது. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு பைக் வச்சுட்டு விளாக் பண்ணுறவங்க மட்டுமே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபெமிலியரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து கிடைக்கிறது இல்லைன்றதுக்கு எந்த பாயிண்டில் அது லேக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அதுதான் நான் சொல்கிறேன். நமக்கு கரெக்டான ஒரு இது கிடையாது. நம்மளை வந்து வெளிக்காட்டுறதுக்கு ஒரு மீடியா லெவலில் வந்து இந்த ஸ்போர்ட்டுக்கு சப்போர்ட் கிடையாது. இப்போ ஒரு டிவி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப் ஓட்டுறோம். நம்ம ஒரு தமிழ்நாட்டுக்கு ஓட்டுறோம்னா தமிழ்நாடு ரைடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து ஓட்டுறாங்கன்னா அந்தந்த இதில் வந்து ஏதாச்சும் ஒரு சேனல் லைவ் போட்டாங்கனாலே ஃபெமிலியர் ஆயிரும். இந்த ஸ்போர்ட் வந்து ரெகனைஸ் ஆயிரும். நல்லாயிருக்கும் பார்க்குறவங்களுக்கும். ஓகே, பசங்க போனால் எல்லாம் சேஃப் ஜோனில் இருக்காங்க, நல்ல ஹெல்மெட் போட்டிருக்காங்க, நல்ல பூட்டு, நல்ல நல்ல ட்ராக்கில் வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் எவனும் வர மாட்டாங்க. இது தனியாக போனால் ஓட்டி வின் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குன்றதுனால பக்காவாக வீட்லேயே சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்மளும் வந்து அந்த சேனல்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நம்ம வெளியில் மக்களுக்கு நம்மளை ஈஸியாக தெரிகிற மாதிரி ஆயிடலாம். ஆக்சுவலாக அஜித்குமார் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் வந்து ஒரு ரேஸில் போய் கலந்துக்கிட்டு அவர் ஜெயிக்கிறாரு. அஃப்கோர்ஸ் அவர் 3rd place தான். பட் அதோட டாப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம சென்னை அளவில். ஏன்னா நம்மளோட ஆக்டர் அவர். ஸோ பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் கிடைக்கல அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு வருத்தத்துக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம் பிரதர். இப்போ அவர் வந்து ஒரு நடிகர்ன்றதுனால அவர் தெரிகிறாரு. இப்போ நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், ஒரு நார்மல் பர்சன், அவ்வளோதான். நம்ம ஒரு நார்மல் பர்சனு. அவர் அந்த மாதிரி நார்மல் பர்சன் கிடையாது. அவர் எங்கே போய் நின்னாலுமே ஒரு 1000 பேர் 10,000 பேர் கூடுற மாதிரி இருக்கும்போது ஈஸியாக அவர் வந்து ஃபெமிலியர் ஆகிறார். இப்போ எங்களுக்கு அதான் சொன்னல, எனக்கு அந்த ஒரு நல்ல ஒரு சேனலு நல்ல ஒரு இது லைவ் வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து பெருசாக தெரியும். ஓகே. ஸோ அதுதான் நம்மளோட ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி இது கிடையாது. பட் அவரோட வயசுக்கு இந்த வயசில் போய்ட்டு அவர் அங்கே போய் அவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம், ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஓகே. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிஸ், லீடர்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், டெடிகேஷனாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும். மற்றபடி பயங்கர ஃபிட்னஸ் லெவல் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ இது வந்து எப்படின்னா பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்டு.
எப்படி சொல்கிறேன்னா நம்ம வந்து ஹெல்மெட் ஃபுல்லாக வேர் பண்ணியிருப்போம். நம்ம ரோட்டில் ஓட்டுறதுக்கு ஃப்ரெஷ் ஏர் அடிக்கும் மூஞ்சில். ஸோ நீங்கள் ஜாலியாக ஓட்டுறது வேறு, ஹெல்மெட் இது பண்ணுறது வேறு. இது நீங்கள் ஒரு 20 to 25 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் ரேஸ். ஸோ ஹார்ட் ரேட் எல்லாமே வேறு லெவலில் உங்களுக்கு இதாகும். நார்மலாக இது பண்ண மாட்டீங்க, ரொம்ப டென்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். கார்டியோ லெவலில் இது ஒர்க் அவுட் ஸ்ட்ரென்தனிங்லாம் பண்ணி மைண்ட் அளவுக்கு யோகா அதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு இது இருக்கும். ஓகே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ட்ராக்கில் வந்து பைக் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய சேஃப்டியும் முக்கியம், அதே டைமில் நம்ம வந்து வின் பண்ணணுன்ற ஒரு விஷயமும் இருக்கும். அண்ட் அந்த ஸ்பீட் பேலன்சிங் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்ல முடியுமா? அது நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராக்ல ஓட்டினதுக்கும் அதுக்கப்புறம் இத்தனை வருஷமாக ஒரு 14 இயர்ஸாக ட்ரெயின் ஆனதுக்கும் ஒவ்வொரு வாட்டியும் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. லேர்ன் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து இப்போ 13 இயர்ஸாக இருக்கேன்னா என்னை விட இன்னொரு யங்ஸ்டர் சின்ன பையன் வந்தானா அவன் என்னை விட ஃபாஸ்ட்டாக தான் இருப்பான். ஸோ அவங்ககிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுப்பேன். ஓகே இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்டு நான் நிறைய உங்களுடைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அந்த லெக் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஸ்க்ராப் பண்ணுறதா? ஆமாம், அதுதான் அது பேசிக் ட்ரைனிங் தான். இப்போ நான் சொன்னல அந்த அகாடமி ஜாயின் பண்ணாங்கன்னா ட்ரைனிங், பேசிக் ட்ரைனிங். அதை என்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் பண்ணணும், எப்படி பைக்கை திருப்பணும். இப்போ நீங்கள் நார்மலாக போயிட்டு 60ல் போயிட்டு இந்த கார்னர் நீங்கள் எடுக்க முடியாது. ட்ராக்ல போயிட்டு 60 ஸ்பீடில் இந்த ஈஸியாக எடுத்துருவீங்க இந்த கார்னர். ஏன்னா ஆப்போசிட்டில் எவனும் வரமாட்டான். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பாடி லாங்குவேஜை நீங்கள் மாற்றுவீங்க. வண்டியை பிடிச்சி இப்படி இந்த மாதிரி சாய்ச்சிட்டு இந்த மாதிரி ஓட்டணும் அப்படின்றது உங்களுக்கு அந்த அகாடமியில் சொல்லி தந்துடுவாங்க, எப்படி பண்ணணும் எது பண்ணணும்ன்ட்டு. ஸோ அதான் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ லெஃப்ட் சைடு கார்னர் பண்ணுறேன்னா லெஃப்ட் சைடு ஃபுட்டை வந்து நான் ப்ரெஸ் பண்ணி வண்டியை வந்து புல் பண்ணணும். இழுத்தனா தான் வண்டி திரும்பும். இங்கே அந்த மாதிரி ரோட்டில் ஓட்ட முடியாது. ட்ராக்கில் வந்து ஓட்டுறதுக்கு சில இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு, கற்றுக்கணும். ஸோ ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஷ்னல் மோட்டார் சைக்கிள் ரேசராக இருக்கிறதுனால உங்களுடைய அதுக்கான இன்கம் கரெக்டாக இருக்கா? உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இதில் நீங்கள் அதான் சொல்கிறல, ஒரு மேனுஃபேக்சர் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்தியா மார்க்கெட்டில் வந்து டிவிஎஸ் பிராண்ட் அவங்க தான் வேறு லெவலில் ஒரு ரைடர்ஸ்னால் ஓரளவு நல்லா சேலரி எல்லாமே இது பண்ணி டிவிஎஸ் பிராண்ட் நல்லா பண்ணுறாங்க. அதை தாண்டி நம்ம இந்தியாவில் வந்து வேறு எந்த பிராண்டுமே இந்தளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இன்கம் வந்து கிடையாது. ஸோ நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு மீடியா வந்து நம்மளை வந்து இந்த ரேஸ்லாம் இது பண்ணாங்கன்னா, டெலிகாஸ்ட் பண்ணி இது பண்ணாங்கன்னா ஸ்பான்சர்ஸ் வருவாங்க. ஸ்பான்சர்ஸ் வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக ஒரு அமௌண்ட் வந்து ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அட் எனி பாயிண்ட் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நம்ம வேறு ஏதாவது ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு? நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் பேசாமல் ஐபிஎல் கிரிக்கெட் ஆடி இருந்தேன்னா நான் எங்கேயோ போயிருக்கலாம். இதில் போட்ட எஃபெக்ட் நான் அதில் போட்டிருந்தேன். 10 வருஷம் நான் போட்டிருந்தேன்னா உண்மையிலே நான் என்னோட லெவலில் இப்போ வந்து இதில் போட்டதுக்கு நான் அதில் போட்டிருந்தேன் உண்மையிலே நல்லா சம்பாதிச்சிருப்பேன். இதில் கூட எனக்கு நல்ல நேம் இருக்குது. ஸோ நான் இதை வந்து நான் தப்பாக சொல்லலை. பட் அதுக்கு இருக்க பவர் வந்து இதுக்கு இல்லைன்றது, சோசியல் மீடியா பவர் அதுக்கு இருக்க அளவுக்கு இதுக்கு இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்பான்சர்ஷிப் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஸ்பான்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போதோ இல்லை இப்போ அப்ரோச் பண்ணும்போதோ இல்லை ஸ்பான்சர்ஸ் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போதோ அது எப்படி இருக்குது, எப்படி மாறி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிரதர் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க பிரதர், ஒரு லிமிட்டடாக பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க அதையும் தாண்டி கேட்குறது ஒரே ஒரு விஷயம் இதுதான், என்ன நாங்கள் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு அவங்க மீன்ஸ் வந்து அவங்க ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பிராண்டை நமக்கு ஒரு ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவை அந்த பிராண்ட் வந்து டிவியில் வரணும், பல லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா தான் அந்த பிராண்டுக்கு வேல்யூ. ஸோ அப்போ தான் அதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் நம்மக்கிட்ட அந்த இதை டெலிகாஸ்ட்க்கு அதை அதிகமாக பண்ண மாட்டேன்றாங்க. அது அந்த ரேசிங் சர்க்கிள் மட்டும்தான் தெரியும் இன்றைக்கி லைவ் போகுது இன்றைக்கி வருதுன்ட்டு. இதே நீங்கள் ஒரு நார்மலாக பண்ணுறீங்கன்னு வைங்களா, ஒரு சம்திங் ஏதோ ஒரு பேப்பரில் போட்டு நீங்கள் ஆட் போட்டு இன்றைக்கி ரேஸ் நடக்குது அப்படின்னா மக்கள் அங்கே வந்து இப்போ பார்க்க போகிறாங்க, ரேஸ் பார்க்க போகிறாங்க, ஸ்பான்சர்ஸ் அதில் ஹாப்பி ஆயிடுவாங்க. தென் வந்து ஒரு சேனலில் நம்ம ஒரு வின் பண்ணுறோம், ஒரு ஸ்டேட்டில் நேஷனல் லெவலில் அட்டன் பண்ணுறோம், ஸ்டேட் தமிழ்நாட்டு பையன் வந்து இன்றைக்கி இத்தனை ஊருக்கு ஸ்டேட்டை கலந்து வின் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பெருமை. ஓகே, தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமை. அண்ட் ரெகக்னைசேஷன். ஸோ அதுக்காக நீங்கள் எவ்வளோ ஏங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இப்போ வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், எவ்ரி ஸ்போர்ட் இட் ஏ ஸ்போர்ட். பட் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்போர்ட்ஸில் கிடைக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெகக்னைசேஷன் சில பேருக்கு கிடைக்கிறதே இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க யாருன்னே தெரியறது இல்லை. அது நான் தான் 3 டைம் நேஷனல் சாம்பியன் வின் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன ஒரு ரெகக்னேஷன் எதுவும் கிடைச்சதில்லை. ஆக்சுவலாக அது ஈவெண்ட் பண்ணுறவங்க தான் ஆக்சுவலாக எங்களோட ரெகக்னேஷனை வெளியில் எடுத்து வரணும். ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம ஒரு ஈவெண்ட் அவங்க ஸ்பான்சர்ஸ் எடுத்து அவங்க ரன் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் வந்து எங்களை எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்குது, இந்த மாதிரி டேட்டில் வந்து இந்த மாதிரி ட்ராக் வந்து நம்ம சென்னை ட்ராக்ல வந்து இந்த மாதிரி ரேஸ் நடக்குது சாட்டர்டே சண்டே அப்படின்ட்டு ஒரு பேப்பரில் ஒரு ஆட் கொடுத்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா பயங்கரமான ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிரும். அண்ட் ஆக்சுவலாக உங்களை மாதிரி எவ்வளோ பேர் நம்ம சென்னைக்குள்ளே ரேசர்ஸ் இருக்காங்க ப்ரொஃபஷ்னலாக கேட்குறேன்? நிறைய பேர் இருக்காங்க. மினிமம் ஒரு 30 to 40 பீப்புள் இருக்காங்க சென்னையிலேயே. நல்ல டாப் ரைடர்ஸு ஒரு 10 ரைடர்ஸ் மேலே டாப் ரைடர்ஸ் இருக்காங்க சென்னையிலே. மோட்டார் சைக்கிள் ரேசிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நம்ம கண்ட்ரியை தாண்டி அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும் இல்லை அதர் கண்ட்ரீஸில் கிடைக்கக்கூடிய அந்த ரெகக்னைசேஷன் எப்படி இருக்குது, நம்ம இந்தியாவில் அது என்ன லெவலில் இருக்குது?
இல்லை நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அவங்க வேறு லெவலில் இருக்காங்க, நம்ம இன்னும் அதுலேருந்து அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் அதான் சொல்கிறேன், இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக இப்போ வந்து அதான் சொல்கிறேன், இப்போ டிவிஎஸ் ஹோண்டாலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ரைடர்ஸ், எடுத்துகிட்டு போய் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க பண்ணுற அளவுக்கு இன்னும் இந்தியா பண்ண ஆரம்பிக்கல. இந்தியா வந்து இன்னும் அந்த நம்ம ஸ்போர்ட்டுக்கு இன்னும் அந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்கல அவங்க. ஓகே, அது வந்து கவர்மெண்ட் வந்து வேல்யூ கொடுக்கல நம்ம ஸ்போர்ட்டுக்கு. ஓகே, இல்லை ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இந்த கான்வர்சேஷனில் பேசும்போது அதுக்கான ஆடியன்ஸோ இல்லை அதுக்கான வியூவர்ஷிப்போ கிடைக்காதது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ அது அந்த பாயிண்ட்ல தான் எல்லாமே லேக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதான் உண்மை. ஆக்சுவலாக அந்த ஈவென்ட் பண்ணுறவங்க தான் அதை எடுத்துகிட்டு வரணும். நான் போய் நான் ஓட்டுறேன்னு சொல்லி இப்போ வந்து ஒரு 100 பேரை கூப்பிட்றேன்னா 100 பேர் வருவான். பட் என்ன மட்டும் தான் 100 பேருக்கு தெரியும். மற்ற எல்லாருமே தெரியும்னா நீங்கள் ஒரு மீடியாவில் ஒரு டெலிகாஸ்ட் பண்ணிங்கன்னா தான் ஊருக்கே தெரியும். எல்லாருமே ஓகே இந்த மாதிரி பசங்க இருக்காங்க, இந்த மாதிரி போய் ஓட்டுறாங்க, அது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஓட்டுறாங்க, இந்த மாதிரி பெங்களூரு, டெல்லி எல்லா ஊர்லேருந்து வருவாங்க, ஹைதராபாத் எல்லாத்துலேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு அவங்கவுங்க ரைடர்ஸ் வந்து ஹீரோவாக தெரிவாங்க. பட் அது நம்ம ஊரில் தெரியாத காரணம் இதான் மெயின் ரீசன். ஸோ இப்போ பொதுவாகவே நீங்கள் கேள்விப்பட்டாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 years பேக்குக்கும் இப்போயும் நடக்கக்கூடிய பைக் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம், எல்லாமே டீனேஜர்ஸ். அவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு, வித்தவுட் ஹெல்மெட் ஆகும், இல்லை ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன? இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பார்க்கும்போது. பாவம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க பெத்த பேரண்ட்ஸ் தான் பாவம். சின்ன வயசில் ஒரு குழந்தைய இறந்துட்டு அவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று நான் இப்போ வர யங்ஸ்டருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ரொம்ப ஓட்டணுமா, ஃபாஸ்ட்டாக ஓட்டணுமா, அழகாக ட்ராக் இருக்குது, சென்னையில் ட்ராக் இருக்குது, நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா கூட எனக்கு இப்போ நிறைய பேர்லாம் இன்ஸ்டாவில் கேட்குறாங்க என்கிட்ட. அந்த மாதிரி இருக்கலாம், நான் நிறைய பேர் சஜஷன் பண்ணுறீங்க, வாங்க இங்கே ஓட்டுங்க கொள்ளுங்கன்ட்டு. பட் என்னென்னா உங்களால் அந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது உங்களுக்கும் டேஞ்சரு, உங்கள் ஃபேமிலிக்கும் டேஞ்சர், உங்களுக்கு கூட ஆப்போசிட்டில் வரவங்க ரொம்ப பாதிக்கப்படுறான். உங்களால் ஆப்போசிட்டில் வரவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறான். ஒரு வயசானவங்களோ ஒருத்தவங்களோ ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்கன்னா அது நம்ம அந்த ஃபேமிலிக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு வேகமாக ஓட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா ட்ராக்கில் வந்து ஓட்டுங்க. ட்ராக்கில் வந்து ஓட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாராட்டு தான் கிடைக்கும். இந்த மாதிரி ரோட்டில் போய் ஓட்டினீங்கன்னா அடுத்தவங்க உங்களை வந்து சாபம் விட்டு உங்களோட பாவத்தை நீங்கள் இது பண்ணிக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப இந்த விஷயம். அண்ட் இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷனை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியுமா? இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாலே நிறைய பார்க்கலாம், நிறைய மீம்ஸ் ஆகட்டும், நிறைய வீடியோஸ் ஆகட்டும். சில பேர்லாம் வந்து பிளாக்மெயில் பண்ணி எனக்கு இந்த சிசி வண்டி வாங்கி கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற வீடியோஸ்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர்லாம் வந்து அம்மாவோட நகையை அடமானம் வச்சுலாம், வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுலாம் புது பைக் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? அந்த டைமில் எப்படி இருந்தது உங்கள் ஜென்ரேஷன்? அதெல்லாம் அது வந்து அவங்க பேரண்ட்ஸை தான் பதில் சொல்லணும். ஓகே, ஒரு குழந்தை வந்து தப்பு பண்ணுதுன்னா பேரண்ட்ஸ் தான் தட்டி வைக்கணும். இந்த இதுக்கு இந்த ஏஜுக்கு இது வேணாம்ப்பா, நீ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் உனக்கு நல்ல பைக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல பைக் வாங்கி தரேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் தான் இது பண்ணணும். இப்போ நான் வந்து அதுக்குன்னு நான் கேட்காம இல்லைன்னு நான் என்னெல்லாம் சொல்ல மாட்டேன். நானும் சின்ன வயசில் அடம் பிடிச்சிருக்கேன், கொண்டிருக்கேன், கேட்டதுனால தான் அவங்களும் பைக் வாங்கி கொடுத்தாங்க, பைக் வாங்கி கொடுத்தாங்க அது பண்ணோம். பட் இருந்தாலும் அதை வந்து பேரண்ட்ஸை ரொம்பவும் தொல்லை பண்ணக்கூடாது. அவங்க வழியில் அவங்கள விட்டு ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, பையனோ பொண்ணோ நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் நான் யோசிக்கிறது பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் கொஞ்சம் இப்போ உள்ள யங்ஸ்டருக்கு பைக்கை வாங்கி கொடுக்குறது, ஒரு 18 வயசுக்கு மேலே வாங்கி கொடுங்க. ஒரு நல்ல ஹெல்மெட்டு வாங்கி கொடுத்தாலும் ஒரு அந்த பையன் எங்கே போகிறான் வர்றான், என்ன ஸ்பீடு ஓட்டுறான், மினிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வண்டியில் ஒரு ஸ்பீடு லிமிட்டட் ஒரு 80க்கு மேலே போகாத அளவுக்குலாம் செட் பண்ணி விட்டீங்கன்னா உங்கள் பையனும் கொஞ்சம் சேஃபாக இருப்பான். ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு எதுவும் அடி இது இருக்காது. சேஃப் அண்ட் ஜோன் வந்து பேரண்ட்ஸ் தான் இப்போ பசங்களை கண்டித்து வளர்க்கணும். நம்ம என்ன தான் நம்ம சோசியல் மீடியா நம்ம பேசினாலுமே பேரண்ட்ஸ் கண்டித்து வளர்த்தா தான் பசங்க ஒழுங்காக இருப்பாங்க. அண்ட் ஹெல்மெட்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஸோ உங்கள் ஹெல்மெட் பார்த்துருந்தேன், அதில் நிறைய ஹெல்மெட்டில் வந்து முருகரோட வேல் ஆகட்டும், இல்லை முருகரே இருந்திருப்பாரு. ஸோ எவ்ரி டியூஸ்டே கோயில் போயிடுவீங்களோ? எவ்ரி டியூஸ்டே நான் வந்து கண்டிப்பாக முருகன், கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக நான் பைக் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், எங்கள் அப்பா சொன்னார், பைக்குக்கு வந்து ரொம்ப உகந்த சாமி யாருன்னு பார்த்தா முருகர். மயில் அவரோட வாகனம், நம்ம பைக் ஓட்டோன்னா வாகனம்னா மயில்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போதுலேருந்து எங்கள் அப்பா சொன்னது வந்து டியூஸ்டே ஆனால் கோயில் செவ்வாய்க்கிழமை டெய்லியும் மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு பூஜை பார்த்துருப்பது. அது கிட்டத்தட்ட இப்போ 13 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப டிவோஷனலாக நீங்கள் இல்லை எப்படி? ஆமாம் சார், ரொம்ப எனக்கு அந்த விஷயத்தில் இது. ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்கு இன்னொரு விஷயமும் அதில் இப்போ என்னென்னா, இப்போ மோட்டார் சைக்கிள் ரேஸ் அப்படின்னும் போது இது இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு ஹெல்மெட்டில் நம்ம தமிழ் கடவுள் தான் முருகரை சொல்லுவோம். ஸோ அவருடைய வேல் இருக்குது, அவருடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னும் போது அது எனக்கு கொஞ்சம் ப்ரௌடாக இருந்தது எனக்கு. இல்லை இப்போ எனக்கும் அதான் ஆசை. நான் இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ் ஏஷியாவில் போய் ஓட்டுறேன். சில பேர் வந்து இந்த ஃபாரினர் கேட்பாங்க என்ன இது அப்படின்ட்டு. அப்போ நான் சொல்ல மை காடு அப்படின்னு, தமிழ் காடு அப்படின்னா ஓ ரியலி அப்படின்வாங்க. சம்டைம் வின் பண்ணிட்டு வந்தேன்னா ஒரு ரைடர் வந்து என்கிட்ட வந்து திஸ் இஸ் யுவர் கார்டு இஸ் வித் யூ மேன், தட்ஸ் வை யூ ஹேவ் டு வின் அப்படின்வாங்க.
ஸோ அப்படி அவங்க சொல்லும்போது உங்கள் கடவுள் கூட இருக்கிறதுனால வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ப்ரௌடு தான். ஆக்சுவலாக உண்மையிலே நம்ம வந்து தமிழ் கடவுள்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமை தான். ஓகே, இல்லை ஆக்சுவலாக அதுவே நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ கூட நீங்கள் 46 தான் வச்சிருக்கீங்க, MK 46 மதன் குமார் 46 அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் போஸ்ட்டும் வந்து போட்டிருந்தீங்க வேலண்டைன் ரோஸிக்கு. ஓகே, ஸோ அவரை பார்த்துட்டு தான் ரேஸ்குள்ளே வந்தீங்களா, இல்லை ரேஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான்? நான் என்னோட ஸ்டார்டிங் இதுவே குருநாதரே வந்து வேலண்டைன் ராசி தான். எனக்கு அவரால் தான் நான் ரேசிங்கே வந்தேன். எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். ஓகே, VR46 அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேஸ் வந்து ஜெயிச்சிருக்காரு, நிறைய ரேஸ் ஓட்டியிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரேஸ் எந்த லீக்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு இப்போ ரீசெண்டாக இல்லை, ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் அவர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க் மார்க்கஸுக்கும் அவருக்கும் ஒரு ரேஸ் ஒன்று நடக்கும் இட்டாலியில், சம்திங் ஏதோ ஒரு ஊரில், இட்டாலி தான் நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் ஓல்டு, இவன் மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா 26 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அவங்க கூட வந்து ஃபைட் பண்ணி அவர் அந்த ரேஸை வின் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியான நான். ஓகே, ஏன்னா அவர் அந்த வயசுக்கும் அவருக்கும் அந்த ரைடிங் வேறு லெவலில் பண்ணார் அந்த ரேஸ். அது எனக்கு ரொம்ப ரொம்ப லைஃப்பில் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ரேஸு. மற்ற நான் கன்ஃபார்ம் தெரியும் அவர் ஓட்டினாராக வின் பண்ணுவார்ன்ட்டு. பட் இருந்தாலும் இந்த ஒரு யங்ஸ்டர் கூட இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓட்டுற கேட்டகரியில் இப்போ நிறைய யங்ஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்க கூட காம்பீட் பண்ணி நம்ம வின் பண்ணும்போது நம்மளும் அந்த இடத்துல கெத்தாக நம்ம சொல்லிக்கலாம், என்னாலே அடிக்க முடியும்டா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது அது ஒரு பவர் தான் அது. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது வின் பண்ணியிருக்கீங்களா? நான் அது மாதிரி வின் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 2022 நேஷனல் சாம்பியன் வின் பண்ணும்போது 2015 வின் பண்ண சாம்பியன்ஷிப்புக்கு அப்புறம் நான் வின்னே பண்ணதில்லை, நேஷனல் சாம்பியன் ஆனதில்லை. பட் 1-2-3 அதுக்குள்ளே வந்துட்டே போவேன். நான் 2-3 கன்ஃபார்ம் வின் பண்ணுவேன். ஆனால் சாம்பியன் ஆனது வந்து 2022 வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு அந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன். ஓகே, ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வருஷம் 2022. அது மாதிரி 2023 பார்த்தீங்கன்னா நான் தான் சாம்பியன் ஆக வேண்டியது. என்னோட பைக் செயின் இறந்துடும், லாஸ்ட் ரேஸுக்கு செயின் இறந்துருச்சு. ஸோ அதில் வந்து நான் ஒரு 3 பாயிண்டில் நான் வந்து ஓவரால் செகண்ட் ஃபினிஷ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ண சாம்பியன் ஆக வேண்டியது, செகண்ட் சாம்பியன் ஆனேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்தால் அது எதுவுமே பண்ண அது நம்ம எதுவும் ரேஸோட இது பத்தார் ரேஸ் இன்சிடென்ட் வந்து நம்ம வந்து வேணும்னே யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு என்னோட டீம் வேணும்னே செயின் அறணுன்ட்டு நினைக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு லாஸ் தான், எனக்கு என்னை விட அவங்களுக்கு தான் பெரிய லாஸ் என்னோட டீமுக்கு. ஓகே, ஆமாம் 23 வந்து நான் செயின் இருந்ததுனால ஓவரால் செகண்ட் வந்துட்டேன், இல்லைனா ஃபர்ஸ்ட் நேஷனல் சாம்பியன். ஸோ கண்டினியூவாக அடிச்சிருந்திருப்பேன். அந்த 3 பாயிண்ட்ல லூஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் டீம் பற்றி சொல்ல முடியுமா? என்னோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா பேசரியம்மான்னு சொல்லிட்டு அவங்களோட பேஸ் வந்து பெங்களூர். ஓகே, பெங்களூர் டீம் வந்து பேசரியம்மா. என்னோட பாஸ் நேம் வந்து சேகர். அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 இயர்ஸாக ஃபேக்ட்ரி எமகா ரன் பண்ணி கொடுத்துருக்காரு ரேசிங்கில். ஸோ அவர்கிட்ட தான் இப்போ நான் லாஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸாக ரேசிங்கில் இருக்கேன். நான் ஒரு டீம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2011 வந்து 10 ரேசிங்னு சொல்லிட்டு அவங்க ஹோண்டா டைப். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அதுக்கப்புறம் டேரெக்டாக எமகா தான் வந்தேன். ஓகே, ஸோ 2 டீம் மாறி இருக்கேன். 2 டீம் மாறிட்டேன். சின்ன இதெல்லாம் இப்போ இத்தனை வருஷத்தில் 2 டீமில் தான் நான் ஓட்டியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பைக்ஸை வந்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி அதை ஆல்ட்ரேட் பண்ணுற விஷயத்தை பற்றி சொல்ல முடியுமா? ஆமாம், நீங்கள் ட்ராக்குக்கு என்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு வண்டி எடுத்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபைட் பண்ணால் மட்டும்தான் ரேஸில் காம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் பாட்டம்லேருந்து மேலே வரைக்கும் எல்லாமே நீங்கள் மாடிஃபைட் பண்ணால் தான் அந்த பவர் எடுத்துகிட்டு வந்து காம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேனுஃபேக்சர் லாஸ்ட்டு 3 இயர்ஸ் நம்ம ஃபைட் பண்ணது பார்த்தீங்கன்னா 3 மேனுஃபேக்சரு, ஹோண்டா, யமஹா, டிவிஎஸ். ஸோ இந்த பைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாட்டம் டு டாப் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணி மாடிஃபைட் பண்ணி தான் வண்டி ஓட்டுவாங்க. அண்ட் இந்த 14 இயர்ஸ் இவ்வளோ ட்ராஃபிஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச ட்ராஃபி எப்போ வாங்கினது என்னன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது பிரதர், இது என்னோட லைஃப்லேயே மறக்க முடியாது. பார்த்தீங்கன்னா 2023 தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக ஏஷியாவில் போய் ஓட்டினேன். அது வந்து இந்தியா ஃப்ளாகை ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ட்ரீம். ஒரு வாட்டி நான் ரேஸ் வின் பண்ணி இந்தியா ஃப்ளாகை பிடிச்சி காட்டணுன்ட்டு அது வந்து தாய்லாண்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு வின் பண்ணி ஃபஸ்ட் இந்தியன் அந்த ட்ராக்கில் இது வரைக்கும் இந்தியன் போய் வின் பண்ணதில்லை. நான் போய் ஃபஸ்ட்டு இந்தியன் அந்த ட்ராக்கில் நிறைய பேர் ஓட்டியிருக்காங்க, நான் போய் வின் பண்ணேன். எனக்கு அது ரொம்ப ஒரு ப்ரௌட் ஆஃப் ஒரு மூமெண்ட்டு. ஸோ அது என் லைஃப்பில் மறக்க முடியாது. ஓகே, சூப்பர். ஸோ ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மோட்டார் சைக்கிள் ரேசிங்கில், அதுவும் நம்ம இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இனிமேட்டு கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வரும். ஸோ இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீல்டில் நிறைய சாதனைகள் பண்ணிட்டு இருக்கீங்க, சஸ்டைன் ஆகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ அதுக்கு ஃபேமிலி ஒரு பக்கம் சப்போர்ட் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கலாம், உங்களுடைய வில்லிங் பவர் இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு முக்கியமான நபர் உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க, அவங்கள பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. என்னோட முக்கியமான நபர் என்னோட அக்கா இருந்தாங்க, பயங்கரமான சப்போர்ட். அவங்க இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு சைன் பண்ணியிருக்க மாட்டேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான நபர் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்.
ஸோ அவங்க கண்டிப்பாக சொல்லி அவன் என் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப அவங்க சப்போர்ட்டிவ் இருக்கிறனால தான் ஒரு மைண்ட் அளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க இல்லைன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இப்போ லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது வந்து நம்ம விவேக் ஜெயராம் அண்ணன். அவர் எனக்கு கூட பிறக்காத அண்ணன் மாதிரி, பட் ஆனால் அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணுவார். அவர் பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, நம்ம JTV CEO தெரியும் உங்களுக்கு, விவேக் ஜெயராம் அண்ணன் அவர். ஸோ அவர் இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக எனக்கு எல்லா விஷயத்துலையும் ரொம்ப சப்போர்ட்டு. இப்போ லாஸ்ட்டு நான் ஒரு 4 இயர்ஸாக ஏஷியா போகிறதுக்கு எல்லாமே அண்ணன் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு பண்ணது. ஸ்பான்சர்ஸ் எதுவுமே இது ஒன்று என்னோட ஓவராலாக எனக்கு ரொம்ப எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாரு. தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னா விவேக் ஜெயராமனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் என்னோடய டீம் பேசறியமுகா, அது அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்திருக்கேன்னா அவங்க எல்லாமே என்னால் வந்திருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க, டிராஃபிக் சர்க்கிள்லாம் ஓகே. நீங்கள் மீட் பண்ண நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் குறைஞ்சது ட்ராக்கில் வந்து ஒரு 20 to 25 டைம்ஸ் கிராஷ் பண்ணியிருப்பேன். 25 டைம் கிராஷ் பண்ணியிருக்கேன். மேஜர் கிராஷ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெங்களூரில் ஒரு ப்ராக்டிஸ் டைமில் ஒரு கிராஷ் பண்ணேன். அது ஆல்மோஸ்ட் ஒரு 20 feet 10 feet to 15 feet ஃப்ளை ஆகிட்டு கீழே விழுந்தேன். அது வந்து கொஞ்சம் எதனால் என்ன ஆச்சு? ஓவர் பவர் பண்ணதுனால, அந்த கார்னரில் இவ்வளோ தான் பவர் பண்ணணும், அதை தாண்டி நான் பவர் பண்ணதுனால ஹை ஸ்லைட் ஆகி வண்டி தூக்கி அடிச்சிச்சுன்னு. தூக்கி அடித்து கீழே விழுந்தது வந்து ஒரு மினிமம் ஒரு 10 feet மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதில் வந்து ஹெல்மெட் வந்து இம்பேக்ட் ஆச்சு. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes நான் அப்படியே அன்கான்ஷியஸ். அதான் என்னோடய லைஃப் டைமில் இத்தனைக்கும் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் விழுந்திருக்கேன். பட் இந்த ஒரு ஸ்லோவில் போய் விழுந்து ஆனது வந்து அது மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். ட்ராக்கில் நிறைய தடவை கீழே விழுந்திருக்கேன். மினிமம் அதை சொல்ல 25 டைம்ஸ் மேலே விழுந்திருக்கேன் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் கேரியரில். பட் நான் ரொம்ப சேஃபான ரைடரு. அதே மாதிரி ரொம்ப ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் என்னை புஷ் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் வின் பண்ணுவேன், அந்த லிமிட்டுக்கு மேலே என்னை புஷ் பண்ணிக்க மாட்டேன். ஓகே. ஏதாவது மேஜர் இன்ஜுரிஸ் ஏதாவது நடந்திருக்கா? அது மட்டும் தானா? இல்லை, அதான் முருகன் புண்ணியத்தில், தமிழ்கட முருகன் புண்ணியத்தில் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஆனதில்லை. இனிமேட்டும் ஆகாது, ஆகக்கூடாது. இது வரைக்கும் லைஃப்பில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனதில்லை. பதர் ஆக்சுவலாக பெரிய சப்போர்ட் யார் அப்படின்னு கேட்கும்போது அக்கா அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொன்னீங்க. ஸோ அவங்க இந்த ஆக்சிடென்ட் டைமில் அவங்க என்ன சொன்னாங்க? வேண்டாம், இதுக்கப்புறம் இது வேண்டாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி? ஆனால் இது வரைக்கும் என்னோட அக்காவும் சரி, என் கேர்ள் ஃப்ரெண்டும் சரி, என்னை வந்து இது வரைக்கும் அவங்க ஸ்டாப் பண்ணது கிடையாது. அவங்க என்னை என்கரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த பிளெஸ்ஸிங் தான் எனக்கு இது வரைக்கும் எதுவும் ஆகாமல் எனக்கு என்னை காப்பாற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிளெஸ்ஸிங் அண்ட் கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் பிரதர். ஓகே, சூப்பர். அண்டு அந்த ட்ராஃபிஸ் பார்த்தோம், ட்ராஃபிக்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ஸோ முக்கியமாக சென்னை ட்ராக் பற்றி வந்து சொல்லுவாங்க, ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, டெக்னிக்கலான ட்ராக். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறது ஓகே, அதுதானே ஏதாவது ஸ்டடி பண்ணுவீங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த ரேஞ்சில் நம்ம இவ்வளோ ஸ்பீடில் போகணும், இந்த டேர்னிங்கில் நம்ம இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும், இந்த கியரில் தான் போகணும், அது ஏதாவது ஸ்டடி பண்ணுவீங்களா? அது எப்படி? ப்ராக்டிஸில் நம்ம நார்மலாக வந்து யார் ஃபாஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க பின்னாடி போய் ஓட்டி நம்ம டைமிங் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது வந்து ரேஸில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு 5 லேப் 10 லேப் ரேஸ்னா என்னால் அவங்கள காம்ப்ளீட் பண்ணி அவங்கள விட்டு என்னால் தனியாக போக முடியலன்னா அவங்க கூடயே லாஸ்ட் லேப் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க எந்த இடத்துல வீக்காக இருக்காங்களோ கடைசி லேப் வந்து அந்த இடத்துல அவங்கள மூவ் பண்ணிட்டு போகிறது தான் ரேஸோட ஒரு ட்ரிக்கு. ஸோ அது வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறது உண்டு. ஓகே. ஆக்சுவலாக அந்த டேர்னிங் கட்டிங்லாம் இருக்கு இல்லையா, டேர்னிங்கில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடில் டேர்ன் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேக்ஸிமம் ஸ்பீடு நம்ம சென்னை ட்ராக் பார்த்தீங்கன்னா C1 குறைஞ்சது 170 180 இருக்கும் பதர். எக்ஸிட் என்ட்ரி வந்து 180 200. இப்போ நான் 1000 cc ஓட்டினு சொல்லல, அதெல்லாம் என்ட்ரி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 220 230 என்ட்ரி. அதுலேருந்து ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 230 240. எக்ஸிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஒரு 200 வரும், 200 to 180 வரும் எக்ஸிட் சூப்பர் பைக்கில். இதே நாங்கள் ஓட்டுற பைக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் வந்து ஒரு 160 ஸ்பீட் இருக்கும். ஏன்னா சின்ன பைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ராட்டில் பிடிச்சிட்டே போகலாம், பெரிய பைக்கில் வந்து அப்படி த்ராட்டில் பிடிக்க முடியாது. 1000 cc உங்களுக்கு அந்த இடத்துல ஃபுல்லாக த்ராட்டில் ஓப்பன் பண்ண முடியாது, அது கிராஜுவலாக தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணோன்னா பெரிய பைக் வந்து டக்குன்னு ஸ்பீடு வந்துடும். சின்ன பைக் நீங்கள் அப்படி த்ராட்டில் விட்டுட்டு திறந்தோன்னா ஸ்பீடு உடனே வராது. அதுக்கேற்ற மாதிரி அந்த பைக்குக்கு இதுக்கும் மேட்ச் பண்ணி ஓட்டணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னீங்க இல்லையா, ஸோ நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் லாப் வரைக்கும் அவங்களே ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கே வீக் ஆகுறாங்களோ அந்த டைமில் நாங்கள் புஷ் பண்ணி போவோம் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்பீடில் தான் நம்ம டர்ன் பண்ணணும், இந்த ஸ்பீடில் தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும், நம்ம வின் பண்ணணும், நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிரதர் அதான் பிரதர், நம்ம மைண்ட் எவ்வளோக்கு காமாக வச்சுருக்கிறோமோ அவ்வளோக்கு இந்த நம்ம ரேஸில் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நம்ம ரொம்ப
ப்ரெஷர் ஆகிட்டு இந்த லேப்லேயே அடிச்சிடணும், இந்த கார்னர்லேயே அவங்களை அடிச்சிடணும் நம்ம ப்ரெஷர் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஒன்று கீழே வந்துடும், இல்லை அவங்களே சேர்த்து கொண்டு போய் கீழே விழுத்துடும். அது மாதிரி ஆயிருக்கு. அந்த அனுபவத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி ப்ளே பண்ணணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் சொன்னேன்ல, ஒரு 7 வருஷம் கழிச்சு ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறேன்னா அப்போ இவ்வளோ விஷயம்லாம் கற்றுக்கிட்டு இவ்வளோ விஷயத்தினால தான் நான் சில விஷயம்லாம் லூஸ் பண்ணதை அதெல்லாம் கெயின் பண்ணி தான் இப்போ நான் 7 வருஷம் கழிச்சு வின் பண்ணியிருக்க காரணம் கூட அதுதான். ப்ளஸ் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நல்ல வண்டி அமைஞ்சுது, நல்ல ஒரு டீம் அமைஞ்சுது. ஸோ அதனால் 7 வருஷம் கழிச்சு வின் பண்ணது காரணம் அதுதான். ஓகே. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ரேஸ்லாம் நீங்கள் ஓட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிரதர், நேஷனல் சாம்பியன்ஷிப் ஓட்டியிருக்கேன், அது மட்டும் தான் ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக் ரேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 400 மீட்டர் அது கூட ஓட்டியிருக்கேன், பெங்களூரில் ஓட்டியிருக்கேன். ஸோ இது 2 தான். அதுக்கப்புறம் ஏஷியாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோட் ரேசிங் தான் ஓட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில சைக்கிள் ரேஸ்லாம் ஓட்டினேன். ஸோ அதுவும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சைக்கிளிஸ்ட். ஃபிட்னஸ் டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணிடுவேன். 50. ஸோ எவ்ரி மார்னிங் என்னோட ஃபிட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளிங், ஜிம்மு, சைக்கிளிங் தான் என்னோட மோட்டிவேஷன். கேட்ட உடனே கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு டைம் கொடுத்தீங்க. நிறைய விஷயங்கள் சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதை ஷேர் பண்ணுறது மூலிமா வந்து இதை பற்றின ஒரு சின்ன ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியுது. ஓகே, இப்படிலாம் இருக்குது, இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றதுலாம் எங்களுக்கு வந்து நிறைய தெரியுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.